Hi guys, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா LKG UKG கிட்ஸ்க்கான EVS worksheets தான் பார்க்க போறோம். ஸோ இந்த worksheet ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க லெட்ஸ் see the worksheets. The first worksheet நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இஸ் இட் அ லிவிங் திங். ஸோ இந்த ஒர்க்ஷீட்டில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியர் ஐ ஹேவ் ட்ரான் சம் பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சர்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்து, ஸோ இந்த பிக்சர் வந்துட்டு லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா அப்படின்னு பார்த்து பேஸ்ட் அப்பான் தட் இங்கே அவங்க கரெக்ட் ஆப்ஷனை சர்க்கிள் பண்ணும். ஸோ லிவிங் திங்ஸ்னால் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதால் ப்ரீத் பண்ண முடியுது, க்ரோ பண்ண முடியுது, அது சாப்பிட முடியும், ஈட் பண்ண முடியும், ஒரு ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ்க்கு அதை மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அது லிவிங் திங். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னா அது நான் லிவிங் திங். ஸோ இப்போ ட்ரீ இருக்குது, ட்ரீ லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? ஸோ ட்ரீ பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணும், ட்ரீக்கு வந்துட்டு ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸில் மூவ் பண்ண முடியாது, பட் இட் கேன் க்ரோ. ஸோ வந்துட்டு லிவிங் திங். லிவிங் திங் அப்படின்னா இங்கே அவங்க எஸ் அப்படின்னு எஸ்ஸாக மார்க் பண்ணும். நெக்ஸ்ட் இது ஃபோர்க்கு. ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கால் மூவ் பண்ண முடியாது, இட் கேனாட் ஈட், இட் கேனாட் க்ரோ. ஸோ இது வந்துட்டு நான் லிவிங் திங். அப்போது நோவை அவங்க டிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு லோட்டஸ். லோட்டஸ் லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? இட் இஸ் அ லிவிங் திங். ஸோ லிவிங் திங்னா எஸ்ன்னு சொல்லிட்டு டிக் பண்ணும். அண்ட் wardrobe non-living thing, so it is no. Frog, it is a living thing. Plant, it is a living thing. So இந்த மாதிரி living thing ஆ நான் லிவிங் திங்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸ் வந்துட்டு எஸ் ஆர் நோ கரெக்டாக ஆப்ஷனை மார்க் பண்ணணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா வேர்ட் சர்ச் கேம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஷீட், இந்த ஒர்க் ஷீட் கிட்ஸுக்கு வந்துட்டு வேர்ட் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, வித்தவுட் எனி ஆர்டரில் இருக்குது. ஸோ கிட்ஸ் என்ன பண்ணால் கீழே இங்கே இருக்க பிக்சர் இருக்குது, அதுக்கான வேர்ட்ஸும் நேம் கொடுத்துருக்கு. ஸோ இதை பார்த்து கிட்ஸ் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் இங்கே இருக்க வேர்ட் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஸோ பி இருக்குது அப்படின்னா கிட்ஸ் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹாரிசான்டல் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல்ஸாகவும் பார்க்கணும். ஸோ எந்த ஆர்டரில் வந்துட்டு பி அப்படிங்கிற வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க சர்க்கிள் பண்ணும். ஸோ இங்கே பிஇஇ. ஸோ திஸ் இஸ் பி. நெக்ஸ்ட்டு பேர்டு. ஸோ பேர்டு எங்கே இருக்குது? இப்படி வெர்டிக்கலில் நம்ம பிஐஆர்டி பேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ இல்லை அப்படிங்கிறப்போ எங்கே இருக்குது பேர்டு. ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல்லே நம்ம லுக் பண்ணணும். பூட், பிஓஓடி பூட் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வந்துட்டு வேர்ட் சர்ச் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது கேம் மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு வேர்ட் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்ம பார்க்க போகிறது சேஃப் ஆர் நாட். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இமேஜஸ், பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு பிக்சரும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேஃப் ஆர் நாட் அதை தான் பார்த்து அவங்க எங்கே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபயர் ஃபஸ்ட் இருக்குது. ஃபயர் வந்துட்டு கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான அன்சேஃப். ஸோ அன்சேஃப் அப்படின்னா இங்கே நோ, எய்தர் தே கேன் ரைட் நோ ஆர் எல்ஸ் தே கேன் புட் அ எக்ஸ் மார்க். ஸோ நைஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்சேஃப், ஸோ எக்ஸ் மார்க். ஃபோர்க், எஸ். பல்ப், எலக்ட்ரிசிட்டியில் கிட்ஸ் ப்ளே பண்ணக்கூடாது, ஸோ இட் இஸ் நோ. ஸ்பூன், இட் இஸ் சேஃப். வாட்டர், இட் இஸ் சேஃப். மேட்ச் பாக்ஸ், இட் இஸ் நாட் சேஃப். கேண்டில், இட் இஸ் நாட் சேஃப். பிரெட் டோஸ்டர், இட் இஸ் நாட் சேஃப். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ஸோ இட் இஸ் நாட் சேஃப். வாட்டர் பாட்டில் சேஃப். ப்ளக் பாயிண்ட் நாட் சேஃப். புக், ஹேங்கர், சிசர் நாட் சேஃப். ஸோ இந்த மாதிரி சேஃப் எந்த ஆப்ஜெக்ட், அன்சேஃப் எந்த ஆப்ஜெக்ட்னு கிட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான எஸ்ஆர் நோ அப்படின்னு அவங்க எழுதணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஆர் நாட் ஹெல்த்தி. ஸோ இங்கே இருக்க பிக்சர்ஸில் இருக்கிறது கிட்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா அன்ஹெல்த்தி ஃபுட்டா அப்படின்னு பார்க்கணும் அவங்க. ஸோ ஹெல்த்தி அப்படின்னா அகெயின், ஸோ ஹெல்த்தினா தே ஹாவ் டு புட் tick mark. So healthy, banana is a healthy food. Cupcake not healthy. Broccoli healthy. Chocolates are unhealthy. Oranges healthy. Meat healthy. Chicken healthy. Tomato healthy. டோனட் அன்ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்துட்டு ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரெஸ்பெக்டிவ் மார்க்கை கிட்ஸ் இங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, எல்லாமே வெஹிக்கிள்ஸ். ட்ரா பண்ணி இதில் ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா பஸ். ஸோ பஸ் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணும்? ரோடு. ஸோ லேண்ட். ஸோ லேண்டுனா LAND லேண்ட் அப்படின்னு ஸ்பெல்லிங் தெரிஞ்ச கிட்ஸ் ஃபஸ்ட்டு லேண்டுன்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் இப்போ தான் ஸ்பெல்லிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லைக் லேண்டோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? சவுண்ட், அதோட சவுண்ட் இல். ஸோ அதோட ஸ்டார்டிங் லெட்டர் எல். ஸோ கார் அப்படின்னா அகெயின் லேண்ட், ஸோ எல். இது ஷிப் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? வாட்டர், W. ஸோ வாட்டர்னு எழுதலாம், W ஸ்டார்டிங் லெட்டரும். ஸோ கிட்ஸோட லெவல் ஆஃப் ரைட்டிங்கை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏரோப்ளைன்
air, AIR, air. So bike, land. Yacht, water. Train, land, railway ஓடுது, so land. Parachute, air. Cycle, land. ஸோ இந்த ஹெலிகாப்டர், ஏர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸும் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே அவங்க ரைட் பண்ணணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலர்ஸ் ஒர்க் ஷீட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பிக்சர்ஸ் இருக்குது, பிக்சர்ஸ்குள்ளே வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் என்னன்னு ரீட் பண்ணி அது என்ன கலர்னு ஐடென்டிஃபை பண்ணி அக்கார்டிங் டு தட் அவங்க இங்கே கலர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் பிக்சர் போட்டு ஆர்இடினா ரெட். ஸோ அப்போது இதை அவங்க வந்துட்டு கிட்ஸு ரெட் கலரில் கலர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவங்க என்ன கலர்ஸ் அப்படின்னு அந்த வேர்டை ரீட் பண்ணி அவங்க கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேர்டோட ஸ்பெல்லிங் தெரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ORANG, ஆரஞ்ச். ORANGனா இட் இஸ் ஆரஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் YELLOW, எல்லோ. லைம் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ YELLOW அப்படின்னா எல்லோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று PURPLE, பர்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொடுத்துருக்க பிக்சருக்கும் அதில் என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு ஸ்பெல்லிங் ரீட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ் கிட்ஸ் வந்துட்டு கலர் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் இஸ் ஸ்கூல் சப்ளைஸ். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்து என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கரெக்டான ஸ்பெல்லிங் அதுக்கான வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் எடுத்து எழுதணும் கிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது பென். ஸோ பென் இங்கே இருக்குது, இது பென்னு இங்கே இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணி இதை பார்த்தும் கிட்ஸ் எழுதலாம். ஆல்ஸ் தே ரைட் ஆன் தேர் ஓன். ஸோ பென் அப்படின்னா PEN, பென். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஷார்ப்னர். இது ஸோ ஷார்ப்னரோட ஸ்பெல்லிங் என்னது SHARPENER, ஷார்ப்னர். நெக்ஸ்ட் இது புக், BOOK, புக். திஸ் இஸ் கிளிப், CLIP, கிளிப். பேக், BAG, பேக். PAPER, பேப்பர். சிசர், SCISSCOR, சிசர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு கிட்ஸை அதோட ஸ்பெல்லிங்கை ரைட் பண்ணும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூல் பேக்கில் இருக்க சப்ளைஸ். ஸோ அதை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஷீட் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ், நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒர்க் ஷீட் தான் இது. ஸோ ஐ ஹாவ் டேஷ் ஐஸ். ஸோ நம்மளுக்கு எத்தனை ஐஸ் இருக்குது 2. அப்போது 2 நம்பர் ஆஃப் ஐஸ். ஸோ 2 அப்படின்னுங்க அவங்க கிட்ஸுங்க எழுதணும். தென் ஐ ஹாவ் டேஷ் மவுத். எத்தனை மவுத் இருக்குது 1 மவுத். ஸோ 1. ஐ ஹாவ் டேஷ் இயர்ஸ். எத்தனை இயர்ஸ் இருக்குது 2. ஐ ஹாவ் டேஷ் ஃபிங்கர்ஸ். டோட்டலி 2 ஹேண்ட்ஸில் நம்மளுக்கு ஈச் 5 ஃபிங்கர்ஸ் 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் அதை வந்துட்டு 10 அப்படின்னு ரைட் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டேஷ் லெக்ஸ். 2 லெக்ஸ் நம்ம எல்லாருக்கும். ஐ ஹாவ் டேஷ் டோஸ். ஸோ டோஸ் அப்படின்னா வந்துட்டு கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம், கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காலில் இருக்க ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். டோஸ் 2 லெக்ஸ் இருக்குது. அண்ட் 2 லெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஈச் 5 டோஸ்ன்னு 10 டோஸ் இருக்குது. ஸோ 10 அப்படின்னு ரைட் பண்ணணும். தென் ஐ ஹாவ் டேஷ் நோஸ். 1 நோஸ். ஐ ஹாவ் டேஷ் ஹேண்ட்ஸ். 2 ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பாடி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒர்க் ஷீட் தான் இது. ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் எல்லாமே உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.